தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை நடைபெறும் கல்வி விருதுகள் விழா ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த விழா ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த ஆண்டு விஜய் மக்கள் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட கல்வி விருதுகள் விழா இந்த ஆண்டு கட்சி விழாவாக நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு காலை தொடங்கி நள்ளிரவு வரை தொடர்ந்து நடைபெற்றது போல மாணவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக 2 கட்டமாக இந்த விழா இந்த ஆண்டு நடைபெறுகிறது. நாளை முதல் கட்டமாக 21 மாவட்டங்கள், அதாவது அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 21 மாவட்டங்களுக்கு நாளைய தினமும், மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதியும் நடத்த ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில கடந்த ஆண்டு நீலாங்கரில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் எனப்படக்கூடிய மகால்ல நடைபெற்ற இந்த நிகழ்வு இந்த ஆண்டு திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல நடைபெறுகிறது. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு தோரண வாயில் மற்றும் மேடை அலங்காரங்கள் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மாணவர்களை எத்தனை மணிக்குள்ளாக அனுமதிக்க வேண்டும், அதே போல தாவேகாவின் தலைவரும் நடிகரும் விஜய் எந்த நுழைவாயில் வழியாக வருகிறார், எத்தனை பேருக்கு எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருந்து அந்த விருதுகளை தர இருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு விட்டு புசி ஆனந்த் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்கி சென்றிருக்கிறார். நாளை காலை 6 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த நிகழ்வு, 9 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த நிகழ்வு மாலை 6 மணிக்குள் முடிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். காலை 8 மணி அளவுல பனையூர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக திருவான்மியூர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டருக்கு தாவேகாவின் தலைவர் வருகை தந்து 10 to 15 நிமிடங்கள் உரையாற்ற இருக்கிறார். உரைக்கு பிறகாக இந்த விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள், ஊக்கத்தொகைகள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் அனைத்துமே மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.